இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னும் கிராமத்திலே சாதி சண்டைகள், கோயிலிலே நுழைவிடாமல் இருப்பது, கோவில் விழாக்களிலே பங்கேற்க விடாமல் இருப்பது போன்ற தவறுகள் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. இது பெரிய பெரிய நகரத்திலே இல்லை, ஆனால் கிராமத்தில் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை நினைக்கும் பொழுது இந்த 2026 இப்படி இருக்கிறதா என்று நான் நினைத்து பார்க்கிறேன். சில ஊர்களிலே பார்த்தோமே ஆனால் மாரியம்மன் கோவில் என்பது எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கும். அந்த மாரியம்மன் கோவில் இடித்து கட்டிவிட்டு வரும்போது தங்களுடைய காணிக்கைகளை கொடுப்பதற்கு அந்த ஆதிக்க சக்திகள் விடுவதில்லை. இவர்கள் டொனேஷனாக கொடுத்தாலும் அதை வாங்கி கொண்டால் இதிலேயும் அவர்கள் தங்களுக்கு பங்குண்டு என்று வந்துவிடுவார்கள் என்ற அளவிலே அதை வாங்குவதற்கும் அவர் தயாராக இல்லை. இது பல கோர்ட்டுகளிலே சென்று எல்லோருக்கும் இதிலே பங்கிருக்கிறது என்று அந்த தீர்ப்பளித்த பின்னும் அவர்கள் உள்ளே வழிவிடுவதில்லை. இதையெல்லாம் நினைக்கும் பொழுது இந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்த தீங்கு இன்னும் தொடர்கிறதா என்று நினைத்து பார்த்தால் மனது மிகவும் வேதனைப்படுகிறது. சில ஊர்களிலே அவர்கள் உள்ளே வந்து வழிபடவும் உரிமை தருவதில்லை. விழா நடக்கின்ற நேரத்திலே அவர்கள் அதிலே பார்ட்டிசிபேட் பண்ணவும் அவருக்கு அனுமதி தருவதில்லை. இவ்வாறு நடக்கின்ற நேரத்திலே இவர்கள் அருகிலே இருக்கிற காவல் நிலையத்துக்கு சென்று அவரிடத்திலே புகார் கொடுத்தாலும் அந்த ஆதிக்க சக்திகளுக்குத்தான் போலீஸ் இருக்கிறதே தவிர மற்றவர்களுக்கு இருப்பதில்லை. அதே போல் இன்னும் அரசியல்வாதிகளும் அதே அளவிலேயும் அவர்களுக்கு துணை போகிறார்கள். அவர்கள் 2 பேரையும் முட்டிக்கொண்டு வேதனைப்படுவது வேண்டாது என்று ஒரு சிலர் கூறினாலுமே கூட அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இருவரையும் பொது இடத்திலே வைத்து அவருக்குள்ளே ஒரு சண்டை ஏற்பட்டால் அது பெரிய ஜாதி கலவரமாக மாறிவிடும். அதற்கும் நாம் ஒரு முன்னதாக இருந்து அதற்கு ஒரு முயற்சியை செய்து அது தவறான விளைவுகளாக போயிடக்கூடாது என்பதிலும் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது ஊரிலே பார்த்தோமேனால் வெளியிலே இருக்கிற டவுனில் இருப்பவர்களுக்கு இதனுடைய இது தெரியாது. என்னவென்று கேட்டால் ஊரிலேயே 2 விதமான முறையிலே வரி வசூலிப்பார்கள். அதாவது அதில் முதலாவதாக இருக்கிற ஜாதியை சேர்ந்தவர்கள் முழு வரி கொடுப்பார்கள். அதற்கு அடங்கியவர்களை தொழிலாளி என்று சொல்வார்கள். தொழிலாளி என்றால் வண்ணான், குயவன், நாசுவன் போன்ற நாவிதர்கள் போன்றவர்களை எல்லாம் தொழிலாளி என்று அழைப்பார்கள். அவர்கள் முழு வரி கொடுப்பார்கள். இந்த தொழிலாளி இருப்பவர்கள் அறவரி கொடுப்பார்கள். இது ஒரு சில ஊர்களிலே இருந்து வருகிறது. ஒரு சில ஊர்களிலே என்னவென்று கேட்டால் அவரிடம் இந்த தொழிலாளியாக அவர்களிடம் வரி வசூல் செய்வதே இல்லை. இதுவே இப்படி என்றால் அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த ஷெட்யூல்டு கேஸ்ட்னு சொல்கிறார்களே அவர்கள் இதில் இருப்பதே பெரியது. ஆனால் அவர்கள் இந்த கிறிஸ்தவ மதத்தார்கள் அவர்களை அணுகி உங்களுக்கு முழு உரிமை தருகிறோம் என்று அழைத்து கொண்டு போய்விடுகிறார்கள். கிறிஸ்துவ பெயர்களையும் வைத்து விடுகிறார்கள். இப்படி இந்து மதம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களையும் சேர்த்து நாம் ஒன்றாக இருக்கலாம் என்று சொன்னால் அது பல கிராமங்களிலே ஒன்றாக இருப்பதில்லை. அதே சமயம் கிறிஸ்துவ மதத்திலையும் பார்த்தோமேயானால் சேலம் மாவட்டத்திலே சில இடங்களிலே அந்த ஜாதியில் இருக்கக்கூடியவர்கள் தான் அங்கே இருக்கிற பாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது கண்கூடாக நடைபெறுகின்றது. அவர்களுக்குத்தான் அந்த பாதிரியார் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்கிறார்கள். மற்ற ஜாதியாக இருந்தாலும் அதிலேயும் பின்தங்கிய மிகவும் பிற்பட்ட ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவ்வளோதான். அந்த பாதிரியார் அவர்கள் ஜாதியாக இருக்க வேண்டும். அந்த பாதிரியார் தான் அந்த ஜாதி சேர்ந்தவர்கள் தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றெல்லாம் அங்கே ஒரு வன்மம் நிலவி கொண்டிருக்கிறது. எனவே அது கிறிஸ்துவமாக இருந்தாலும் இந்து மதமாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த ஜாதி என்பது தமிழகத்திலே விட்டு போவதில்லை. ஒரு சிலர் சொல்கிறார்கள் இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் வியாபித்திருக்கிறது என்று சொல்வார். எதுவாக இருந்தாலும் அது இந்துவாக இருந்தாலும் அது கிறிஸ்டினாக இருந்தாலும் இந்த ஜாதி சிலக்கெல்லாம் போய்விட வேண்டும். எல்லோரும் ஒன்று என்று சொல்கிறோம்.
யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது போல எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அவர் ஒன்றாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். இதற்கெல்லாம் கிராமத்தில் இருக்கிற அந்த வேறுபாடுகள் எல்லாம் களையப்பட வேண்டும். இதுக்கு அரசு ஒற்றுமை செய்துவிட முடியாது. இதற்கு மனிதர்களாக இருப்பவர்கள் தான், படித்தவர்கள் தான் இதற்கு முன்னாலே வந்து இந்த விதமான பழக்க வழக்கங்களை எல்லாம் மாற்றி இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.